ஹாய்! இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்படியான பிடிஎஃப்கள எப்படி ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ்லயே உருவாக்கிக் கொள்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம் போய்க்கொண்டிருக்கிறதால, ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி, அவங்களோட டோட்டல் கண்டு, அவரேஜ் கண்டு, ரேங்க் எல்லாம் கால்குலேட் பண்றது ஒரு கிளாஸ் டீச்சர் இந்த வேலைகள்லாம் செய்வீங்க தானே! இத வந்து ஒரு எக்ஸெல் ஷீட்ல தான் மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்ருந்தோம். இத கொஞ்சம் ஸ்மார்ட்டா எப்படி செய்றதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, இத விட நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்லப் போறேன். கொஞ்சம் வீடியோ முழுமையா பாருங்க. கட்டாயம் ஒரு டீச்சருக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். சரியா? ஓகே. இத மாதிரி இத வந்து ஓகே. இங்க பாருங்க. இது ஸ்டூடண்ட்ஸ்ட வந்து ரிப்போர்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஒரு எவ்வளோ குவாலிட்டியான ஒரு இத எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃப்பா பண்ணி நான் கலர் பிரிண்ட் பண்ணியும் கொள்ளலாம். நீங்க பாருங்களேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல வந்து கிரியேட் ஆனது தான். இத மாரி பிடிஎஃப் மட்டும் இல்ல, அது எக்ஸெல் ஷீட்டாவும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொள்ளலாம். இத பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப நான் நேரடியா வந்து அந்த டூலுக்குள்ளேயே போறேன். இத பத்தி நீங்க மேலதிகமா இந்த டூல்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது இன்டர்ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த டூல்ட பேர் ஸ்மார்ட் ஸ்டூடண்ட் மார்க்ஸ் ட்ராக்கர். இதான் அந்த டூல்ட பேர். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சில ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கேன். பண்ணி அதில் டேஷ்போர்ட் வியூ தானே இது. இங்கே பாருங்கள் டேஷ்போர்ட். டேஷ்போர்டில் காட்டுது. டாப் ஸ்டூடெண்ட் காட்டுது. பிலோ 40 ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுது. 40க்கு குறைவாக எடுத்தவங்க. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸில் லீடர் போர்டும் காட்டுது பார்த்தீங்களா? காட்டுது. டாப் 5 காட்டுது. சப்ஜெக்ட் அவரேஜ் காட்டுது. இது மாதிரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டில் காட்டினேன் பிடிஎஃப் அது இதில் எக்ஸ்போர்ட் பண்ணது. அதை மாதிரி எக்ஸல் ஷீட்டாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸல் ஷீட் ஒருக்கா பார்ப்போம். டவுன்லோட் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஓகே இப்படியான ஒரு ஷீட் ஒன்று வந்து வரும். அதே பிடிஎஃப் தான் எக்ஸல் ஷீட்டில் வருது. ஆனால் இதில் பாருங்களேன் கொஞ்சம் கலர் கோடிங் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து பிலோ 40s பிலோ 40 குறைவான எடுத்த மாணவர்கள்ட்ட டீட்டெயில்ஸ் காட்டுது. கலர் கோட் எல்லாம் இருக்குது. தன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிருக்கு. அதே தான். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம ரிப்போர்ட் செஞ்சிட்ருக்கக்குள்ளே தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் சேஞ்ச் பண்ண வருவாங்க. உதாரணமாக மார்க்ஸ் சேஞ்ச் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதிலேயே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இதிலேயே மார்க்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே டோட்டல் மாறும். அவரேஜ் ரேங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி மாறும். இது மட்டும் இல்லை, இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து சப்ஜெக்ட் அனலைஸும் இருக்குது. சப்ஜெக்ட், டீச்சர், அட்டெண்டன்ஸ், அப்சன்டீஸ், ஹையஸ்ட் மார்க்ஸ், லோவஸ்ட் மார்க்ஸ், பிலோ 40s இவ்வாறான எக்ஸல் ஷீட்லேயும் அனலைசஸ் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கொஞ்சம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகே. நான் இப்போ சொல்ல போகிறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த டெப்பை பாருங்கள். ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட், என்டர் மார்க்ஸ், அதர் இன்ஃபோ. மேலே நம்பர் போட்டிருக்கு. ஸ்டெப்ஸ் தான் அது. அந்த ஆர்டர்லேயே நீங்கள் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதலாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி கொள்வது. எந்த கிளாஸில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 29 பேர். 29 கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கொள்ளணும். சர்வ் பண்ண மேலே பாருங்கள். 29 பேரில் 28 பேரை என்டர் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டூடெண்ட்டை என்டர் பண்ணுறதுன்னு சொன்னால், ஹெட் ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டை பேரை கொடுங்க. எஸ்என் ரோஸ், அவர் இண்டெக்ஸ் நம்பர், அவரோட ரிலீஜனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அவர் எடுக்கிற ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட் ஆர்ட், மியூசிக், ட்ராமா, டான்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். கொடுத்துட்டு சர்வ் கொடுத்தீங்கன்னா சரி. சர்வ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் ஆல்ரெடி வந்து இந்த பேரை சர்வ் பண்ணியிருக்கேன். சர்வ் பண்ணால் வந்து கடைசியில் காட்டும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்டர் ஆகிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டிய ஸ்டெப்பே தான். உங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து இண்டெக்ஸ் நம்பரோட
ரிலீஜனோட அவங்களோட ஈஸ்தட்டிக் சப்ஜெக்டோட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு செகண்ட் ஸ்டெப்புக்கு போவோம். செகண்ட் ஸ்டெப் வந்து டீச்சர்ஸோட நேமை என்ட்ரு பண்ணுற ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்களுக்கு தமிழ். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து டீச்சர்ஸ் நேமை வந்து சரியாக கொடுத்தீங்கன்னா சரி. டீச்சர்ஸ் நேமெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக சில பேர்களை கொடுத்து என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓகே, இதை கவனிக்கணும் முக்கியமாக. ரிலீஜன் ஆப்ஷன் இருக்குது தானே. சில ஸ்கூலில் சில பாடங்கள் இருக்காது. உதாரணமாக பாடங்கள் இல்லாட்டி ரிலிஜன் சப்ஜெக்ட் மற்ற ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட் சில ஸ்கூலில் மாறுபடும். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த ஆப்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஹிந்து பாடம் இல்லாட்டி நான் இதை அழிச்சு விடலாம், அவ்வளோதான். அது மாதிரி ட்ராமா இல்லாட்டி ட்ராமா அழிச்சு விடலாம். அப்படி இல்லாட்டி கமா ஒன்று போட்டு சேர்த்துக்கொள்ளலாம். சரியா, கமா ஒன்று போட்டு சேர்த்துக்கொள்ளலாம். இதை கவனிச்சு கொள்ளணும், அவ்வளோதான். அதுக்கடுத்ததாக கீழே வந்து டீச்சர்ஸ்ட பேர் தான் கொடுத்துட்டு மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சேவ் பண்ணணுமா. சேவ் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். சேவ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட். அடுத்தது ஸ்டெப் 3 முக்கியமானது, மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுறது. இந்த மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுறது வந்து 3 விதமாக இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தந்திருக்கோம். முதலாவது ஸ்டூடெண்ட் வைஸாக எல்லா மார்க்ஸையும் என்ட்ரு பண்ணுற மாதிரி. அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ். அடுத்து மிஸ்ஸிங் மார்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வைஸை பார்ப்போம். ஸ்டூடெண்ட் வைஸில் என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் வைஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஸ்டூடெண்ட்டை பேர் காட்டும். ஓகேவா, ஸ்டூடெண்ட்டை யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட எல்லா பாடங்களும் காட்டும். தமிழ், மேத்ஸ், இங்கிலீஷ், அவங்களோட எல்லா பாடமும் காட்டும். ரிலிஜன் சப்ஜெக்ட்னு சொன்னால் ஒரு ரிலிஜன் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டும். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மார்க்ஸை வந்து என்ட்ரு பண்ணுறது. அப்சண்ட்டுன்னு சொன்னால் மறக்காதீங்க. அப்சண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அந்த பாடத்துக்கு அப்சண்ட்டு சொன்னால் அப்சண்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி அப்சண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி பிளாங்காக விட்டிங்கன்னு சொன்னால் அவருக்கு 0 மார்க்ஸ்ன்னு தான் கால்குலேட் ஆகும். சரியா, அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ண மறக்கக்கூடாது, சேவ் பண்ணிடணும். அது மாதிரி நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். கூடுதலாக சப்ஜெக்ட் வைஸை தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் வைஸ் ஏன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் டீச்சர் கையில் எல்லா மார்க் ஷீட்டும் கிடச்சிரும். அப்போ மார்க் ஷீட்டை கையில் எடுத்துகிட்டு நாங்கள் உதாரணமாக பாருங்களேன், சப்ஜெக்ட் வைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணுவோம். ஒரு ரிலிஜன் சப்ஜெக்ட் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்ட் ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிலிஜனுக்குரிய மாணவர்களை மட்டும்தான் இதில் காட்டும். சப்ஜெக்ட் வைஸாக கையில் மார்க் ஷீட் இருக்கக்குள்ளே வந்து இண்டெக்ஸ் நம்பர் இருந்தால் அவங்களோட மார்க்ஸ் என்டர் பண்ணலாம். இண்டெக்ஸ் நம்பரை பார்த்து மார்க்ஸ் என்டர் பண்ணலாம். பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். சரியா, அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்குரிய மார்க்ஸுகளை வந்து என்டர் பண்ணலாம். நான் உண்ட பிளாங்காக போடுறேன். ஏன்னு சொன்னால் சரியா, சேவ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் ஒரு ஆப்ஷன், கடைசியாக செய்ய வேண்டிய விஷயம் மிஸ்ஸிங் மார்க்ஸ். இப்போ மிஸ்ஸிங் மார்க்ஸை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் சில வேளை தவறுதலாக வந்து சில மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுறதை மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், அந்த சிங்கள பாடத்தில் ஒன்று மிஸ்ஸிங் காட்டுது தானே. இப்போ நான் ஒரு மார்க்ஸை வந்து மிஸ் பண்ணேன் தானே, அந்த மிஸ்ஸிங் காட்டுது. அப்போ அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் பண்ணி காட்டும் யார் ஸ்டூடெண்ட் அவர் மார்க்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டும். இவர் மார்க்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கொள்ளலாம். ஒரு மார்க் ஷீட்டை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 3வது ஆப்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா, மிஸ்ஸிங் மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். எல்லா மிஸ்ஸிங்ஸையும் வந்து நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும். நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும், ஹைலைட் பண்ணி காட்டும் என்னென்ன பாடம் மிஸ்ஸிங்னு சொல்லி. இவர் வந்து அருஸ்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட், அவர் என்னென்ன மார்க்ஸ் மிஸ்ஸிங். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் மெனுவலாக அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அவ்வளோ செஞ்சு போட்டு 4வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதர் இன்ஃபோ வந்து பாருங்கள். அதர் இன்ஃபோவில் அவரோட கிளாஸ் கிரேட் காட்டும், கிளாஸ் டிவிஷன் காட்டும், கிளாஸ் டீச்சர் பேர் காட்டும், மற்றது என்ன டேர்ம்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து 6 to 9 கிரேடுக்கு தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து கிரேட் 10, 11, A-லெவலுக்கான அப்டேட்டை வந்து நான் பண்ணுறேன். சரியா, அதர் இன்ஃபோ வந்து கட்டாயம் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க, ஸ்கூல்ட நேம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளோட பிடிஎஃப்பில் வந்து மேலே பிரிண்ட் பண்ணுற அந்த
டைட்டிலாக வந்து காட்டும் சரியா. பிரிண்ட் பண்ணக்குள்ளே வந்து இந்த அதர் இன்ஃபோவில் உள்ள விஷயங்களை வந்து அதை எடுத்துக்கொள்ளும். அது மாதிரி லோகோ போட்டுக்கொள்ளுங்க, மறந்துடாங்க. ஸ்கூல் லோகோ இருந்துச்சுன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க. லோகோ இல்லாட்டி வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரிமூவ் லோகோ கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஸ்கூலில் லோகோ இருக்குன்னு தானே, அதையும் போட்டுக்கொள்ளுங்க. இது அந்த கிரேட் ஏ கிரேட்டு எத்தனை மார்க்ஸுகள் வரணும் சாரி, இதுகளை வந்து பார்த்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இப்போ செய்ய வேண்டியது வந்து டேஷ்போர்ட்டை பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கா. இப்போ எக்ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எவ்வாறான வெளியீடுகள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 1 2 3 4 முடிஞ்சு 5வது மேலே இருக்குது பாருங்கள், எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஷீட். இது அதுக்கு பக்கத்தில் 6வது எக்ஸ்போர்ட் பிடிஎஃப். எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஷீட்டை கொடுத்தா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த எக்ஸல் ஷீட் அது வரும். ஓகே, அது ஓகே. அதை மாதிரி எக்ஸ்போர்ட் பிடிஎஃபை கொடுங்க. எக்ஸ்போர்ட் பிடிஎஃபை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, பிடிஎஃப் ப்ரீவியூவாகவே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இது பொதுவாக வந்து A3 சைஸுக்கு தான் செஞ்சுருக்கேன். A3 சைஸில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை அப்படியே கலர் பிரிண்ட் ஒன்று எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பில் போடுங்க சரியா. போட்டிங்கன்னு சொன்னால் போட்டுட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க, அவ்வளோதான். ஏற்கனவே பார்த்துமே ஒரு பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் தான் அது. இப்படியான ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் போட்ட லோகோ, நீங்கள் போட்ட நேம் எல்லாத்தோடையும் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு லே அவுட் பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது தானே. அதில் கீழே வந்து ஜெனரேட் பண்ண டேட்டும் காட்டும், எந்த டேட்டில் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதை மாதிரி தான் இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருக்கா யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு அவுட்புட் அது மாதிரி டேஷ்போர்ட்டில் வந்து வேறு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறேனே, உதாரணத்துக்கு காட்டுறேன். இந்த ஸ்டூடெண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லார ரிப்போர்ட்டும் வரும். உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் எடுப்போம், இவர் ரிப்போர்ட் கார்டு வேணும்னு சொன்னால் அதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தாலே இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியோ பிரிண்ட் பண்ணலாம். கலர் பிரிண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது அப்படியோ ஒரு ரிப்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி அட்டென்ஷன் நீடட், கட்டாயம் கவனம் தேவையான மாணவர்கள், ஒரு வகுப்பாசிரியருக்கு வந்து இது முக்கியமான ஒரு எக்ஸ்போர்ட்டாக இருக்கும். இதை பாருங்களேன் கொஞ்சம், சரி. இதில் பிலோ 40s என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, இவங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டை தனியாக ஷார்ட் பண்ணி தனியாக ஸ்பாட் பண்ணி காட்டக்கூடிய வசதி இருக்குது. அது மாதிரி டீச்சர்ஸ்கள எக்ஸ்போர்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். டீச்சர்ஸ் மாதிரியான லைஸ் இருக்குது. இது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸில் சாரி டீச்சர்ஸ் ஆவரேஜ், அவங்களோட பாஸ் ரேட், அவங்களுடைய ஏபிசி கிரேட், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஏபிசி பிலோ 40s எத்தனை பேர், டோட்டல் மார்க்ஸ் சம்திங், இவ்வாறான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்படி ஒரு டீச்சர்ஸுக்கு வந்து கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். ஒரு சப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஐசிடி சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், அவரேஜாக எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. இது ஒரு பகுதி தலைவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். ஒரு பாடத்தில் மாணவர்கள் ஒரு தனி பாடத்தை எடுத்துக்கொண்டா ஹையஸ்ட் மார்க்ஸ் காட்டுது, மேலே பாருங்கள் ஹையஸ்ட் காட்டுது, லோவஸ்ட் காட்டுது, பிலோ 40s எத்தனை பேர், அவரேஜ் மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, இவ்வாறான விஷயங்கள். இதுலேயும் பிலோ 40 இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரீமார்க்கில் காட்டும். இந்த ஸ்டேட்டஸில் வந்து பிலோ 40. இது மாதிரி நீங்கள் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு கட்டாயமே இது பிடிக்கும். கடைசியாக ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். இதில் மேலே பேக்கப் டேட்டான்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பேக்கப் டேட்டா கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அது என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் இதே டேட்டாவை வந்து ஒரு லேப்டாப்லேயோ அல்லது ஒரு பிசியிலையோ யூஸ் பண்ணும்போது இந்த ரீஸ்டோர் பேக்கப் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த டேட்டாவை கொண்டு அங்கே போட்டிங்கன்னு சொன்னால் இந்த அவ்வளோ டேட்டா வந்து உங்களோட பிசியிலையும் வந்து சிங்க் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் உண்டு, அப்டேட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்து காணப்படும். லாஸ்ட் ஸ்டெப் உண்டு. கடைசி ஸ்டெப் இதுதான். உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால்
இந்த ஹார்ட் பட்டனை வந்து ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள். லைக் கொண்டு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஃபீட்பேக் இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்குகளை இதில் நீங்கள் எழுதலாம். குறை நிறைகள் எழுதலாம், என்னென்ன விஷயங்கள் மேம்படுத்தலாம்ன்றது எழுதுனீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.